நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 20வது மேட்சான எம்ஐ வெர்சஸ் டிசி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. ஸோ அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆப்ல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டியோ ஆப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, ஒரு பிளேயர் கிரியேட் பண்ண தேவை. ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு பிளேயர் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். நம்ம உட்காந்து 11 பிளேயர் அப்படிலாம் இது பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர். ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. அதுல ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணாலே நமக்கு வந்து போதுமானதா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து இந்த ஆப்ஷனுக்காகவே இந்த இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இப்ப ரீசெண்டா ஜிஎஸ்டி ஃப்ரீன்னு வேற சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளவு ரூபா ஆட் பண்ணாலும் அவ்வளவு ரூபா கரெக்டா ஆட் ஆயிரும். ஸோ அதனால லிமிடெட் ஆஃபர் தான். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பிச் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வான்கடையில தான் மும்பைல இருக்கக்கூடிய ஒரு ஃபேவரட்டான கிரவுண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து நடத்துறாங்க. ஸோ 63 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 63 மேட்சுங்க. ஆஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா 63 மீட்டரும், லெக் சைடு வந்து 65 மீட்டரும், ஸ்ட்ரைட்ல வந்து 74 மீட்டரும் வந்து போட்டு கொடுத்தாங்க. பிச்சோட வியூ பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா விரிசல் இல்லை. அதனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்க்கு சாதகமா தான் இருக்கும். பட் லாஸ்ட் மேட்ச் என்ன மாதிரியா நடந்திருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிச் வந்து ஏற்கனவே சொன்ன பெருசா விரிசல் இல்லை அப்படிங்கறதுனால பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நிறைய விரிசல் இருந்தாதான் பேட்டிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ 1ஆம் தேதி ஏப்ரல் மாசம் பாத்தீங்க அப்படின்னா எம்ஐ வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் இந்த பிச்ல நடத்துறாங்க. ஸோ 11 விக்கெட் ஃபாஸ்டும், ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட். பட் பொதுவா இந்த பிச்சு பாத்தீங்க அப்படின்னா வான்கடே ஸ்டேடியம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹை ஸ்கோர் மேட்சா தான் இருக்கும். நீங்க இந்த ஒரு மேட்ச் நினைச்சு எல்லா மேட்சுமே லோ ஸ்கோர் போகும்னு நினைச்சிடாதீங்க. நீங்க லாஸ்ட் இயர் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. 2023 ஐபிஎல் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 190 பிளஸ் தான் இந்த பிச்ல அதிகம். ஏன்னா அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சா இருக்கும். ஆனா ஃபாஸ்ட் தான் எப்பவுமே ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த பிச்ல பெருசா ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் இந்த கிரவுண்ட்ல வந்து வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வின் பண்ணி இருக்காங்க. சரி, செகண்ட் பேட்டிங்கும் சரி, ஃபாஸ்டும் சரி. ஆனா லோ ஸ்கோர் வந்து போயிருக்கு. மேக்ஸிமம் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹை ஸ்கோர் போகணும்னு நினைச்சோம். ட்ரெண்ட் போல்டால ஒன் சைடா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து தூக்கிட்டாங்க. சோ ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் ஆர்ஆர், லோ ஸ்கோர் எம்ஐ. சோ ஆவரேஜா நீங்க 180 வரைக்குமே இந்த பிச்ல இந்த மேட்ச்ல எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து இன்னைக்கான ஃப்ரீ கிவ் அவே क्वेश्चनல இன்னைக்கு மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவா? எம்ஐ வின் பண்ணுவாங்களா இல்ல டிசி வின் பண்ணுவாங்களா? இல்ல இந்த மேட்ச் இந்த ரெண்டாவது क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல வந்து யார் எந்த பவுலர் வந்து அதிகமா விக்கெட் எடுப்பாங்க? மூணாவது क्वेश्चन இந்த மேட்ச்ல யாரு அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல வீடியோவை லைக் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இப்போ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்ஐக்கும் டிசிக்கும் மொத்தம் 33 மேட்ச் நடந்திருக்கு. இதுல 18 மேட்ச் வந்து எம்ஐ வின் பண்ணியிருக்காங்க, 15 மேட்ச் வந்து டிசி வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 15 மேட்ச் தோத்துருக்காங்க, இவங்க 18 மேட்ச் தோத்துருக்காங்க. இவங்களோட ஹை ஸ்கோர் 218, இவங்களோட ஹை ஸ்கோர் 213, லோ ஸ்கோர் 92, லோ ஸ்கோர் வந்து 66. மேபி இந்த மேட்ச் வந்து எம்ஐ வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஹையாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ மும்பை வந்து 3 மேட்ச் ஆடி 3மே தோல்வி. ஸோ அதுவும் சில லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் கேவலமா தோத்தாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் கூட பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஸ்ஆர்எச் கூடலாம் தோத்தது வந்து கொஞ்சம் போராடி கடைசி வரைக்கும் வந்தாங்க. அந்த அவ்வளவு ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா போராடி தான் வந்து பாத்தீங்கன்னா தோத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடியது ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷன் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ரோஹித் சர்மா எல்லா முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா 43, 26 டக்கு. இஷான் கிஷான் முதல் மேட்ச் டக்கு, ரெண்டாம் மேட்ச் 34, 6ன்னு சொல்லி 2 ஓபனர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் அதாவது ஷார்ட் இன்னிங்ஸ் வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. 2 பேரும் காம்பினேஷன்ல இன்னும் கொடுக்கவே இல்லை. லாஸ்ட் மேட்ச் பாருங்க, ரோஹித் சர்மா டக்கு, இவர் 16. அப்புறம் எப்படி டீம் அடிக்க முடியும்? அதனால 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே வந்து
அந்த இதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கல. அடுத்து நம்மனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல சான்ஸ் கொடுக்குறாங்க, பட் அவர் யூஸ் பண்ணல. முதல் மேட்ச் 20 ரன், ரெண்டாம் மேட்ச் 30 ரன், மூணாம் மேட்சும் பாத்தீங்கன்னா டக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறாரு. அதனால நம்மளுமே அந்த சான்ஸ் வந்து இன்னுமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கல. அடுத்து இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொண்டாட்டமா இருக்கும். சூரியகுமார் யாதவ் வந்து உள்ள வர்றாரு. சோ சூரியகுமார் யாதவ இடத்தை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர், எம்ஐன்னா அவ்வளவு வெறியா ஆடக்கூடிய பிளேயரா இருக்கிறாரு. பட் இந்த வருஷம் ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆனது அவருக்கு பிடிக்காம நிறைய ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்து திலக் வர்மா உண்மையிலே சூப்பரான பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் 25, 64, 32 சொல்லி இந்த சீசன்ல எம்ஐக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டிம் டேவிட் சிங்கப்பூர் மாமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் மட்டும் 42 எஸ்ஆர்ஹெச்க்கு அகைன்ஸ்டா, லாஸ்ட் மேட்ச்ல நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டா நல்ல ஓவர் இருந்தது, ஆனா 17 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆகி போயிட்டாரு. அடுத்து ஹர்திக் பாண்டியாவும் பாத்தீங்கன்னா அவரோட இறங்குற ஆர்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதை இப்போ ஜிடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 டவுன் வருவாரு, நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் வந்து 1 டவுனே வரலாம், நம்மளை தூக்கி வெளியே போட்டு ஹர்திக் 1 டவுன், 2 டவுன் சூர்யா, 4 திலக் வர்மா, 5 டிம் டேவிட் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வச்சு கூட அவங்க ஆடலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஹர்திக் வந்து இந்த ஜிடில பெர்ஃபார்ம் பண்ண லெவலுக்கு எம்ஐல வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து கோட்ஸி நல்லாவே பவுலிங் பண்றாரு. முதல் 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுக்கல. ஆகாஷ் மேத்வால் வந்ததுல இருந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும், ஏன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட். லாஸ்ட் சீசன் இந்த மாதிரி தான் 3 விக்கெட் 4 விக்கெட் தான் ஆகாஷ் மேத்வால் எடுத்து கொடுத்ததுனாலதான் எம்ஐ வந்து லாஸ்ட் சீசன்ல அந்த குவாலிஃபயருக்குள்ளே வந்தாங்க. அடுத்து சாவ்லா நம்ம கிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட் கிடைக்கல அவருக்கு. அடுத்து பும்ரா வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாரு, அடுத்த 2 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல. அடுத்து மகாப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்டர்-19 பிளேயர், அண்டர்-19 விளையாண்ட பிளேயர், ரபடா மாதிரியே அந்த இதெல்லாம் பயங்கரமா பவுல் பண்ணுவாரு. ஸோ லாஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா 1 விக்கெட் மட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எம்ஐ டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 12 பேர்ல எல்லாரோட போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, பும்ரா, இஷான் கிஷான், திலக் வர்மா, அடுத்து வந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இந்த 5 பேர் மேலேயும் கட்டாயமாக இருக்கும். நீங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ண, கொஞ்சம் நல்லா ரிஸ்கா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ஆகாஷ் மெந்த்வால வந்து கொஞ்சம் ரிஸ்கா போக்கஸ் பண்ணி பாருங்க, மகாப்பா வந்து ரிஸ்கா போக்கஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போதும் இந்த இஷான் கிஷான் வேணா எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அடிச்சன்னைக்கு திடீர்னு ஒரு 50+ ஸ்கோர் பண்ணிடுவாரு வாங்கடே ஸ்டேடியம் வேற. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா இஷான் கிஷானுக்குலாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஸ்கான ஆப்ஷன்ல இஷான் கிஷான், ஆகாஷ் மெத்வால், மகாப்பா இந்த 3 பேருக்குமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, மேபி அது ஒர்க் ஆகலாம். மற்றபடி ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பும்ரா, ஹர்திக் பாண்டியான்னு சேஃபான ஆப்ஷனோட நீங்க வந்து போய்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிசி டீம். ஸோ இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி மாதிரி இந்த டீமும் ஸோ முடிஞ்சு போன மாதிரி தான். ஸோ லாஸ்ட் டைம் கேகேஆர் கூட ஹை ஸ்கோர் ஏதோ இஷாந்த் சர்மானால அந்த ஹை ஸ்கோர் வந்து தடுக்கப்பட்டது, எஸ்ஆர்ஹெச் வந்து இருக்கிறாங்க. ஸோ வார்னர் இந்த சீசன்ல உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தான் ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு கம்பேர் டு அதர் பேட்ஸ்மேன். அடுத்து பிருத்திவி ஷா முதல் மேட்ச் 43 ரன் சிஎஸ்கே கூட அடிச்சாரு. அடுத்த மேட்சே பாத்தீங்க அப்படின்னா 10 ரன் அவரோட பழைய ஃபார்முக்கு வந்துட்டாரு. மிச்சல் மார்ஸ் வந்து பேட்டிங்ல ஒண்ணுமே பண்றது இல்லை, அதாவது பாத்தீங்கன்னா எல்லா பாலையுமே வந்த உடனே ஸ்கோர் பண்ண நினைக்காரு. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஹார்ட் ஹிட்டர் அப்படிங்கிறாரு. முதல் மேட்ச் 20, ரெண்டாவது மேட்ச் 23, மூணாவது மேட்ச் 18, நாலாவது மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டக்கு. ஆனா என்ன, அந்த அடிஷனலா இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன்னாலதான் அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். ஏன்னா ஒரு லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா 3 ஓவர் பவுலிங் பண்ணாரு, முந்தின மேட்ச்ல 1 ஓவர் ஆகி, முந்தின மேட்ச் 4 ஓவர் சொல்லி பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு அவருக்கு. அடுத்து ரிஷப் பண்ட் உண்மையிலே இந்த சீரீஸ்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சா பாத்தீங்கன்னா 50+ வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. டப்ஸும் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல 2 மேட்ச் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏற்கனவே சொன்னோம் இந்த SA T20 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. அபிஷேக் போரல் எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல. முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 32 ரன் ஸ்கோர் பண்ணாரு. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு சும்மாவே வெளியே உட்காந்துருக்கலாம். அடுத்து அக்சர் பட்டேல் லாஸ்ட் மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. இஷாந்த் சர்மா அந்த டீமோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. மேபி அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து விக்கெட் கிடைக்கல கூட லாஸ்ட் மேட்ச் வந்து டெத்ல 1 ஓவர் பவுல் பண்ணாரு. அதுல வந்து 2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்றாரு. நோர்க்கியா பாத்தீங்க அப்படின்னா டெத்ல பவுலிங் பண்றக்கூடிய பவுலர். லாஸ்ட் மேட்ச் அவர் பால்ல 60 ரன் போனாலும் நமக்கு கவலை கிடையாது, ஏன்னா எக்கனாமில ஒரு 5 பாயிண்ட் மைனஸ் ஆனாலும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, அதுதான் நமக்கு தேவை. அடுத்து குல்தீப் யாதவ் மேபி இந்த மேட்ச் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, வந்தாருன்னா கூட டீமை கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டலாம். அடுத்து கலீல் அகமது எல்லா மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா
விளாண்ட 4 மேட்சுமே 4மே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரே பவுலர் வந்து அவர் தான். அடுத்து முகேஷ் குமார் லாஸ்ட் மேட்ச்ல இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். மேபி இந்த மேட்ச் உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஷ் என்னதான் ஒரு விளாண்டாலும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்கு, ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நோர்கியா. ஸோ இந்த எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் ரிஸ்கா ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் டப்ஸ் மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, அடுத்து பும்ரா, கோட்ஸி, ஆகாஷ் மெத்வா. ஸோ இந்த இடத்துல கோட்ஸி இடத்துல நீங்க யாரை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை கண்டிப்பா எடுக்கலாம். நான் என்ன ரீசனுக்காக நீங்க ஹர்திக் பாண்டியாவை டிராப் பண்ணிருக்கேங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒருவேளை டிசி இன்னைக்கும் ஜோக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 150 to 160 வரைக்கும் ஸ்கோர் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கிறத, அப்போ ஹர்திக் பாண்டியாக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன்ங்கிறது ரொம்ப கம்மி தான், ரொம்ப லோ ஆர்டர்ல தான் இறங்குறாரு. ஸோ பவுலிங்கும் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு. ஸோ அதனால கோட்ஸி வந்து 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையினால டிசி தோப்பாங்க, எம்ஐ இன்னைக்கு கட்டாயம் வின் பண்ணுவாங்கிற ஒரே காரணத்தினால ஹர்திக் பாண்டியாவை டிராப் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்டா 100 பேர் ஃபேண்டசி விளாடுறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 50% பேர் வந்து ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவரை டிராப் பண்ணிட்டு இவரை எடுக்கிறது ஒரு விதமான ரிஸ்க். அதாவது அவ்வளவுதான், இந்த ரிஸ்க் மட்டும் ஒர்க் ஆயிட்டு. இப்போ ஹர்திக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 25 பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு. ஆனா கோட்ஸி வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து ஒரு 50+ பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா நீங்க வின் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த 25 பாயிண்ட் வித்தியாசங்கிறது. பட் இந்த ரிஸ்க் எடுக்குங்கிறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு, வேணுமா வேண்டாமாங்கிறது. மற்றபடி பண்ட், வார்னர், மார்ஸ், அக்சர் பட்டேல், நோர்கியா வந்து சேஃபான பிளேயர்ஸ் தான். இதுலயும் அப்படிதான் சேஃபா தான் எடுத்திருக்கோம். இஷான் கிஷான் வேணா நீங்க வேணுங்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கலாம், திடீர்னு ஸ்கோர் பண்ணிடுவாரு. கேப்டனை பொறுத்த வரைக்கும் பும்ரா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், மிச்சல் மார்ஷ் அண்ட் ரிஷப் பண்ட்டை வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரம்ப் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமனு. ஸோ இது வரைக்கும் பெருசா இன்னிங்ஸ் ஆடல, ட்ரை பண்ணுங்க. சாவ்லா எல்லா மேட்சும் மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். மகாப்பா வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கா அண்டர்-19 பிளேயர் வந்து விக்கெட் பயங்கரமா எடுத்தாருன்னா யூஸ்ஃபுல் ஆகும். பிருத்திவிஷா, கலீல் அகமது எல்லாருமே பாத்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான். ஸோ விருப்பம் உள்ளவங்க இவங்களெல்லாம் உங்களுடைய டீம்ஸ்லயும் சரி, கேப்டன் வைஸ் கேப்டனாவும் சரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எம்ஐ வர்சஸ் டிசி. ஸோ இன்னைக்காச்சும் கண்டிப்பா எம்ஐ வின் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஏன்னா எம்ஐலாம் வந்து காம்படிஷன்ல இருந்தாதான் ஐபிஎல் பாக்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எம்ஐலாம் வந்து சும்மா 4 மேட்ச் விளையாண்டு 4 தோத்து கீழே கிடந்தாங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுலயும் ஒரு போட்டி இருந்தாதான் அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனாலே எம்ஐ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்டாயமா வின் பண்ணணும் தான். ஸோ பார்க்கலாம் அவங்க எப்படி வின் பண்றாங்க அவங்களோட ஹோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 99.9% இன்னைக்கு எம்ஐ வின் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஸோ பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.